ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவுக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாதத்தை கடக்க பண்ணின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெசலோனிக்கேய திருச்சபை ஆவிக்குரிய வாழ்விலே வளரும்படிக்கு பவுல், சில்வான் மற்றும் தீமோத்தேயு ஆவியால் ஏவப்பட்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம்தான் இந்த வசனம். மனிதனுடைய வாழ்விலே அநேக வெளிப்புற அழுத்தங்களும் உள்புற அழுத்தங்களும் அவனை நெருக்குகின்ற பொழுது அவனுடைய இருதயம்தான் அப்படிப்பட்ட அந்த நெருக்கங்களையும் அழுத்தங்களையும் கட்டுப்படுத்த முடிவெடுக்கின்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இருதயமே முடிவெடுக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவனுடைய பொறுமையையும் அன்பையும் நாம் கண்டறிந்தோம் என்று சொன்னால், இதை மேற்கொள்ள மாம்ச பலம் மட்டும் அல்ல, ஆவியின் பலனையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். முதலாவது, கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சகிப்புத்தன்மையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய அன்பையும் உணர்ச்சிகளையும் பொறுமையுடன் அதை சீரமைக்க நாம் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சூழ்நிலைகளால் அல்ல, அது கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும். கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு தேவையான வழிமுறைகளையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி, தேவனுடைய அன்பு ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், உலகத்திலே வாழ்கின்ற நம்முடைய வாழ்வில இந்த அன்பு ஏங்கி தவிக்க வைத்துவிடும். ஏனென்றால் தேவனை நேசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பிசாசு தாக்க முற்படுகின்ற இடம், முதல் இடம் கடவுள் மீதான நாம் வைக்கிற அன்புதான். உவாகம் 7:7 வசனம் சொல்லுகிறது: சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். சில நேரங்களில நாம் நினைப்போம், நம்மை நேசிக்கிறதற்கு ஒருவர் இந்த உலகத்தில் உண்டா என்று. ஆனால் இந்த உலகம் தராத அன்பையும் சமாதானத்தையும் தருகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. அந்த அன்பு நம்மை தைரியப்படுத்தும், அந்த அன்பு நம்மை நம்பிக்கை கொள்ளச் செய்யும், அந்த அன்பு நம்மை இந்த உலக வாழ்விலே முன்னோக்கி நகரச் செய்யும். எனவே தேவனை பற்றும் அன்பிற்கு நேராய் நடத்தும்படி நம் இருதயங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் இந்த அன்பை நம் இருதயத்திலே கொடுக்கின்ற பொழுது அது உலகம் தந்திராத ஒரு அனுபவமாய் நமக்கு அமைந்துவிடும். அதே போல பொறுமை தேவனுக்கு நேராய் நம்மை நடத்தும்படிக்கு பொறுமை நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் வேதத்தில வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளக்கூடும். நீதிமொழிகள் 25:15 வசனம் சொல்லுகிறது: நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று. பொறுமை என்பது மனிதனுடைய வாழ்வில எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து விடாமல் இருக்க முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அது நம்முடைய வாழ்வில் உடனடியாய் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அது நீடித்து தாமதப்பட்டு கிடைத்தாலும்
அது நன்மையானதாய் நம்முடைய வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அநேக தொடர்ச்சியான எதிர்ப்புகள், நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணின காரியங்கள் தொடர்ந்து நம் வாழ்க்கையில கடந்து வந்திருந்தாலும் அவருடைய வசனங்கள் நம்மை தைரியப்படுத்தி, அவருடைய வசனங்கள் நம்மை அவருக்கு நேராய் நடத்தி, அவருடைய பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுத்து, அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்ற ஒரு பொறுமை நம்மை ஜெயிக்க வைக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒருவேளை எதையோ பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய உலக வாழ்வில நாம் இன்றைக்கு அழைக்கப்படவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மாத்திரமே மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை சில நேரங்களில் அவசரப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நல் விஷயங்கள் இழந்து போகிற சூழ்நிலைகளை கூட நாம் கடந்து வந்து விடலாம். ஆனால் அப்படி அல்ல. தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு காத்திருந்து பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நினைக்கின்ற பொழுது அந்த பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 12:1 வசனம் சொல்லுகிறது போல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். நிச்சயம் நம்முடைய அழுகையின் குரல் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய நிந்தைகள் மாற்றப்படும். நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு தம்மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய மாதத்துல அப்படி எதிர்பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சைகளை ஆசைகளையும் தேவன் நிறைவாக்குவது நிச்சயம். ஒருவேளை பொறுமை நமக்கு அவசியம், தேவ அன்பு நமக்கு அவசியம். அந்த அன்பிலே நடத்தப்படும்படிக்கு, ஆண்டவருடைய பொறுமையிலே நாம் வளரும்படிக்கு நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்பிற்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துகிற ஆண்டவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக நமக்கு அமையட்டும். ஜெபிப்போம். உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். திருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம் தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. ஆயுள் சங்கரத்தை கொளுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. திருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம் தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. என் நினைவெல்லாம்
நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே, என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்த தேவன், இந்த வாதத்துல நீர் உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான நன்மைகளை காணும்படியா எங்கள் கண்களை திறந்தருளும். அவைகளை உணரும்படி எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே திறந்தருளும். அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்து வந்த எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்புக்கும் நேராக பொறுமைக்கும் நேராக நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே, இந்த மாதத்துல நீர் வாக்கு தத்தம் பண்ணினதை எதையும் இழந்து விடாதபடி அதை எங்களுடைய கரங்களிலே நீர் உறுதிப்படுத்தும். எங்களுக்கு நேரிடுகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எங்களுடைய சூழ்நிலை மாறுபாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்து, நீர் அதை உம்முடைய கரத்தில் எடுத்து எங்களை நீர் வழி நடத்தும். எங்களுடைய இருதயத்தின் சூழ்நிலைகள் அல்ல, உம்மால் வழிநடத்தப்படுகிற ஒரு மாதமாய் எங்களுக்கு இதை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்கு உண்டான உள்ள உடைமைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.